அற்புதமான நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். மஞ்சுநாத குருக்களினுடைய இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லா காலகட்டங்களிலும் சொல்லப்போனால் எல்லா யுகங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாலெட்ஜ் இஸ் வெல்த். அறிவாற்றல் பெரிய சொத்து, ஞானம் பெரிய கொடை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோடய லைஃப்பில் ஏற்பட்டது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த இந்த பஸ் ஸ்டாப்பில் எத்தனை மணிக்கு பஸ் வரும் அப்படிங்கிற என்னுடைய ஒரு கேள்விக்கு ஒரு வயதானவர் தான், கிட்டத்தட்ட என்னை காட்டிலும் டபுள் ஏஜ்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போயிருந்தேன். எக்ஸாமினேஷன் ஸ்கூல் பெரிய பிராச்சீனமான ஒரு பழைய ஸ்கூலுக்கு வெளியில் வாசல்லையே பஸ் ஸ்டாண்டு. காம்பவுண்ட் வால் கேட்டை திறந்தாங்கன்னா பஸ் ஸ்டாண்டோடைய செவரு இடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இடம். அப்போ என்ன நினைப்பேன், ஜென்ரலாக ஸ்கூலில் விட்டு வெளில வந்தோன்னா பஸ் ஸ்டாண்டு ஏறினா பஸ் வரப்போகுது, போகிறோம். அப்போ அநேகமாக அந்த பஸ் ஸ்டாண்டில் பேர்லாம் எழுதியிருக்காது. முடிஞ்சால் அந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருக்கும். ஸோ என்ன பஸ் அங்கே நிற்கும், எந்த ரூட்டுக்கு போகும்லாம் பரிச்சயம் இல்லை. நான் ரெகுலராக போகலை. இன்னும் கேட்டால் அரியர்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போயிருந்தேன். அந்த வயதான முதியவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதியவர் சொல்லக்கூடாது, சாரி, இந்த பெரியவர் என்ன சொன்னார்னா, தம்பி இங்கே பஸ் வரும், கண்டிப்பாக இங்கே பஸ் வரும், ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான், சின்ன பையன் தானே, ஒரு 1/2 கிலோமீட்டர் 3/4 கிலோமீட்டர் தான். அப்படி போனேன்னா டெப்போ இருக்குது, பேருந்து நிறுத்தம் இருக்குது. பேருந்து நிறுத்தம் தானே சொல்லுவோம், பேருந்து நிறுத்தம்னா பஸ் ஸ்டாண்டா, சரி தெரியல, டெப்போ, பணிமனை, பேருந்து பணிமனைன்னு சொல்லலாம். ஸோ டெப்போ இருக்குது. அங்கே போனேன்னா உனக்கு எந்த பஸ்ஸுன்னு தெரிஞ்சுக்கலாம், டவுட் இருந்தால் கேட்டுக்கலாம், இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு பாருங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ முக்கியமானது. அந்த பெரியவரை வந்து நான் வாழ்நாளில் மறுபடியும் பார்க்கல, பார்த்தாலும் நினைவு இருக்குமான்னு தெரியல. அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானதாக தெரியல. எனக்கு நினைவு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பதிவு போடும்போது அவர் எனக்கு நினைவு வருகிறார். அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷனுடைய ஆழம் பாருங்க. என்னுடைய வயசை கேஜ் பண்ணுறார். வயசு கேஜ் பண்ணும் பொழுது சரி கூட்டமான பஸ்ஸில் இருந்து நின்றுக்கிட்டே போட்டோமேன்னு பரவாயில்ல நினைக்கல. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த டெப்போக்கு போனேன்னா உனக்கு தேவையான பஸ்ஸில் ஏறலாம், டவுட் இருந்தால் விசாரிச்சுக்கலாம், நீ ஏற போகிற பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டே பிரயாணம் பண்ணலாம் அப்படிங்கிறார். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த், இன்ஃபர்மேஷன் இஸ் நாலேஜ். உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் உபயோகமாக இருந்ததா? நீங்கள் யாருக்காவது இது மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்து உதவினீர்களா? பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வளமுடன் வாழ்க. இறையருளுடன்.